நாம் கார்த்திகை தீபம் அப்பம் செய்வதற்கு 2 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் சுக்கு பொடி, அரை ஸ்பூன் தூள் உப்பு, 1 கப் பொடித்த வெல்லத்துடன் தண்ணீர் கரைத்து கொதிக்க வைத்து வடிகட்டி ஆறவும் இதனுடன் கலக்க வேண்டும். அரை கப் தேங்காய் துருவல், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து மிக்சி ஜாரில் போட்டு நாம் மிக்சியில் அரைத்த மாவுடன் தண்ணீர் கலந்து தோசை மாவு பதத்திற்கு கரைத்து எண்ணெய் காய வைத்து நாம் தனித்தனியாக இதை போட்டு எடுத்தோம் என்றால் அருமையான அப்பம் ரெடி. நாம் வெல்லமுடன் அரை கப் ஜீனியும் சேர்த்து செய்வதால் மிக சுவையாக இருக்கும். நாம் எண்ணெயில் போட்டவுடன் நன்றாக உப்பி வெந்து வந்துவிடும். இது பார்ப்பதற்கும் மிக அருமையாக இருக்கும். நாம் கார்த்திகை தீபத் திருநாளில் இந்த அப்பம் செய்து வழிபட்டோம் என்றால்